வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ ஹம் ஏன் வருது ஒரு ஆம்பிளிஃபயரில் வந்தால் அதை நம்ம எப்படி அரெஸ்ட் பண்ணுறது அதை பற்றிய வீடியோ. லாஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு ஒரு கிளாஸ் இருந்தது பர்டிகுலராக. அந்த கிளாஸில் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்லியிருந்தோம். ஹம் வர்றதுக்கு நிறைய காரணம் இருக்குது. குறிப்பாக ஒரு டிரான்ஸ்ஃபார்மர்னால் என்னென்ன கம்ப்ளைண்ட் வரலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். ஒருவேளை நியூ கமர்ஸ் யாராவது இந்த வீடியோ பார்க்குறவங்க இருந்தீங்கன்னா ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்த்துட்டு வாங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இப்போது இந்த செட்டப் பார்த்தாவே உங்களுக்கு தெரியுது. ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது, தென் இது ஒரு பவர் சப்ளை, STK4141, வால்யூம் கண்ட்ரோல், பேஸ்டிபிள் போர்டு, தென் ஒரு ப்ளூடூத் மாடுல் இருக்குது. நான் ஹம்னா என்னன்னு முதல்ல தெரியணும் இல்லையா? ஹம் அப்படின்னா உம்முன்னு ஒரு சவுண்டு, ஒரு ஆம்பிளிஃபயர். இந்த ஹம்ங்கிற சவுண்டு வரவே கூடாது. அப்போ தான் ஒரு ஆம்பிளிஃபயர், அது லோ பட்ஜெட்டாக இருந்தாலும் சரி, ஹை பட்ஜெட்டாக இருந்தாலும் சரி. ஹம் அப்படின்னா என்ன அப்படின்னா 50 ஹெர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சி அல்லது 60 ஹெர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சி. இந்த 50 ஹெர்ட்ஸ் 60 ஹெர்ட்ஸ் நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா? அதுதான் நமக்கு வீட்டுக்கு சப்ளை வரக்கூடிய 230 வோல்ட், ஒரு செகண்டுக்கு 50 தடவை மாறி வரக்கூடிய மின்சாரம், 50 அல்லது 60. அதைத்தான் நம்ம ஹெட்ஸுன்னு சொல்கிறோம். அந்த ஃப்ரீக்வன்சி தான் நம்ம மூலிமா நமக்கு ஏசி வோல்ட்டை நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஆம்பிளிஃபயரில் ஒரு பவர் சப்ளை ஸ்டேஜில் ஏசியை ஸ்டெப் டவுன் பண்ணுவோம். தென் டிசியாக மாற்றிடுவோம் ரெக்டிஃபயர் யூஸ் பண்ணி. டிசியாக மாற்றின பிறகும் அந்த பவர் சப்ளையில் கொஞ்சம் ஆடியோ சிக்னல் கலந்துருக்கும். என்ன ஆடியோ அப்படின்னா 50 ஹெர்ட்ஸ் ஆடியோ. 50 ஹெர்ட்ஸை காதில் கேட்க முடியுமா? கேட்க முடியும். 20 to 20 கிலோ சைக்கிள்ஸ், இதுதான் ஆடியோ ஃப்ரீக்வன்சியோடைய ரேஞ்ச். சரி, இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, அந்த ஹம் எப்படி இருக்கும்? டிஸ்டார்ஷன், ஒரு குவாலிட்டி ஆடியோ வராமல் இருந்தால் அந்த ஆம்பிளிஃபயர் எப்படி அவுட்புட் வரும், அல்லது ஒரு மோட்டார் போட்டிங் வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் காதில் கேட்கணும் இல்லையா? ஜஸ்ட் நான் பண்ணுறேன் பாருங்கள். Play by USB drive. அதாவது இந்த ப்ளூடூத் மாடலில் அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் கிளியராக ஷார்ப்பாக இருக்கும், அவ்வளோதான். அடுத்த நிமிஷம் இந்த ப்ளூடூத் மாடல்லேருந்து வர சிக்னல் என்ன ஆகுது, உங்களுக்கு ரொம்ப டிஸ்டார்டடாக இருக்குது. ஹம் வருது, கூடவே நாய்ஸ் வருது, ஓகேவா, மோட்டர் போட்டிங் சவுண்டு வருது, இதெல்லாம் வருது. வந்தால் எப்படி நாம் சால்வ் பண்ணுறது, ஓகேவா, பார்க்கலாமா? இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இது ஒரு பிளாக் டயக்ராம். இது ஒரு பிளாக் டயக்ராம். இதுதான் பவர் சப்ளை. இந்த பவர் சப்ளையில் நம்ம ஒரு 12 இருக்கலாம் அல்லது 0 இருக்கலாம், அது முக்கியம் இல்லை. ஜஸ்ட் ஒரு பவர் சப்ளை. இந்த பவர் சப்ளை அவுட்புட் வருதா இல்லைன்னு பார்க்குறதுக்கு ஒரு இண்டிகேட்டர், இந்த இடத்துல இண்டிகேட்டர் இருக்குது. இங்கேருந்து வர்ற சப்ளையை ஃபில்டர் பண்ணுறதுக்கு ஒரு ஃபில்டர் கெப்பாசிட்டி யூஸ் பண்ணிக்கும். இதுதான் லாஸ்ட் கிளாஸோடு நான் நிறுத்தினது, ஓகேவா? தென் இதத்தில் ஒரு ஆம்பியர் மீட்டர் இருக்குது. இந்த ஆம்பியர் மீட்டர் மூலிமா நம்ம சப்ளை எடுத்துகிட்டு போகிறோம். எங்கெங்கே போகுது பாருங்கள். இந்த இடத்துல 2 லோடுக்கு போகுது. மொத்தம் 6 லோடு மென்ஷன் பண்ணியிருக்கேன். பொதுவாக நாம் ஒரு பவர் ஆம்பிளிஃபயர் அசம்பிள் பண்ணும் பொழுது இதெல்லாம் லோடு கனெக்ஷன் கொடுப்போம். ஒன்று டிஸ்பிளே, இன்னொன்று ஃபேன், அடுத்தது பக் கன்வெர்ட்டர் ஒன்று யூஸ் பண்ணுவோம் அந்த ப்ளூடூத் மாடலை ட்ரைவ் பண்ணுறதுக்காக, இல்லையா ஒரு ரெகுலேட்டர் ஐசி யூஸ் பண்ணுவோம். அதாவது இங்கே இருக்கிற 12 வோல்ட் எங்கெங்கெல்லாம் போகுது, ஒன்று டிஸ்பிளே, ஃபேன் போகுது, பக் கன்வெர்ட் ப்ளஸ் ப்ளூடூத் மாடலுக்கு போகுது. ப்ரீ ஆம்பிளிஃபயர் இருந்தால் ப்ரீ ஆம்பிளிஃபயர், இல்லை அப்படின்னா பிடி சர்க்யூட் கண்டிப்பாக இருக்கும், அதுக்கு போகும். இல்லையா ஒரு சப் ப்ரீ ஆம்பிளிஃபயர் இருக்கும், அதுக்கு போகும். தென் பவர் ஆம்பிளிஃபயரில் 2 லோடு கொடுத்துருக்கேன். எதுக்காக 2 லோடு மென்ஷன் பண்ணியிருக்கேன்? ஒருத்தர் மாஸ்பெட் யூஸ் பண்ணுவாங்க, ஒருத்தர் STK யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரிலாம் இருக்கும், டிஃப்ரெண்ட் லோடு இருக்கும், இப்படியெல்லாம் இருக்கும் கம்ப்ளீட்டாக. இந்த டோட்டல் கரண்ட்டை இந்த அம்மீட்டரில் நம்ம பார்க்கலாம். சரி, இப்போ ஹம் 50 ஹெர்ட்ஸ்னால ஹம் வரும்னு சொல்லியிருக்கோம். ஓகே, இதுதான் பவர் சப்ளை.
இல்லையா? பாருங்கள், இப்போ வந்து இந்த இடத்துல வருது, இந்த இடத்துல டிசி வோல்ட்டு ஒரு 12 வோல்ட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 12 வோல்ட் வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம், இந்த 12 வோல்ட்டுக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டால் 50 ஹெர்ட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். அதுக்கு பேர் ரிப்பல் அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் என்ன தான் ஒரு ஆஃப் வேவ் ரெக்டிஃபையர் அது நம்ம யூஸ் பண்ணுறதில்ல. ஃபுல் வேவ் ரெக்டிஃபையரில் 2 டயோடு 4 டயோல் மெட்டல் ரெக்டிஃபையர் இப்படி நம்ம எது யூஸ் பண்ணாலும் அது ஏசி டிசியாக மாற்றிடும். டிசியாக மாற்றின பிறகும் அதுக்குள்ளே என்ன இருக்கும், சம் ரிப்பல் இருக்கும். அந்த ரிப்பல் ஃப்ரீக்வன்சி உதாரணமாக இந்த மாதிரி இது இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். சர்க்யூட்டில் இந்த இடத்துல இருக்கும், இந்த இடத்துல இருக்கும், இந்த இடத்துல ரிப்பல் இருக்கும். அந்த ரிப்பல் ஃப்ரீக்வன்சியை நாம் அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும், அதாவது டிசிக்குள்ளே ஏசி இருக்குதுன்னு அர்த்தம். அந்த ஏசி ஆடியோ சர்க்யூட்டுக்கு போச்சுன்னு வச்சுங்களேன். இந்த 12 வோல்ட் டிசி இருக்குது, அதுக்குள்ளே சின்னதாக இந்த மாதிரி ரிப்பல் இருக்கும், அன்வான்ட் சிக்னல் இருக்கும். அது உங்களுக்கு ஆடியோ செக்ஷனுக்கு போகுதுன்னு வச்சுங்களேன். ஒரு பவர் ஆம்பிளிஃபையர் இல்லை ஒரு செக்ஷனுக்கு போச்சுன்னா அப்போ தான் நமக்கு என்ன வருது, உடனே ஹம் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ அந்த ஹம் வராமல் இருக்கணும் அப்படின்னா இந்த ரிப்பல் இருக்கு இல்லையா, அந்த ரிப்பலை என்ன பண்ணணும், அரெஸ்ட் பண்ணணும். அரெஸ்ட் பண்ண என்ன பண்ணலாம், நமக்கு ஆல்ரெடி தெரியும் கெப்பாசிட்டர் அதில் வந்து போலார் இருக்குது, போலார் அப்புறம் நான் போலார் 2 கெப்பாசிட்டர் இருக்குது இல்லையா. போலார் அப்படிங்கிறது ஹை வேல்யூ உங்களுக்கு தெரியும், நான் போலார் வந்து லோ வேல்யூ, அதாவது பிக் ஆஃப் ஃபாரட் அப்படிங்கிற இதில் வரும். இது ஃபாரட் மைக்ரோ ஃபாரட் அப்படின்னு வரும், அளவு யூனிட் இப்படி வரும், அது உங்களுக்கு தெரியும் இல்லையா. இந்த போலார் கெப்பாசிட்டர் அப்படிங்கிறது ஹை வேல்யூ, நான் போலார் எல்லாமே லோ வேல்யூ உங்களுக்கு தெரியும். இதில் இந்த கெப்பாசிட்டர் நம்ம யூஸ் பண்ணுவோம். உதாரணமாக பாருங்களேன், இந்த இடத்துல டிசி வருது அப்படின்னா இந்த இடத்துல பியூர் டிசி வேணும் அப்படின்னா இந்த டிசிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஏசி அன்வான்ட் சிக்னல் 50 ஹெர்ட்ஸ் அதை என்ன பண்ணணும் அப்படின்னா அதை நம்ம கிரவுண்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் நாம் ஒரு கெப்பாசிட்டரை யூஸ் பண்ணுறோம். ஒரு போலார் கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணுறோம். ஏன் போலார் கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணுறோம், இந்த போலார் வந்து எப்பவுமே எதுக்கு ரெஸ்பான்ஸ் அப்படின்னா லோ ஃப்ரீக்வன்சிக்கு ரெஸ்பான்ஸ். லோ ஃப்ரீக்வன்சி எக்ஸாம்பிள் 50 ஹெர்ட்ஸ் அல்லது 60 ஹெர்ட்ஸ் லோ ஃப்ரீக்வன்சிக்கு இது ரெஸ்பான்ஸ் பண்ணும். ரெஸ்பான்ஸ் பண்ணால் என்ன அர்த்தம், முதல்ல கெப்பாசிட்டரோட நேச்சர் உங்களுக்கு தெரியணும். என்ன பண்ணும் கெப்பாசிட்டர், ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அலோ ஏசி சிக்னல். ஒரு கெப்பாசிட்டர் அலோ ஏசி பிளாக் டிசி அப்படின்னு கொடுத்துருக்கோம். அப்படின்னு என்ன அர்த்தம், இது ஒரு கெப்பாசிட்டர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கெப்பாசிட்டரில் ஏசி சிக்னலை கொடுத்தா இந்த இடத்துல ஏசி சிக்னல் வெளியே வந்துடும். இதே ஒரு கெப்பாசிட்டரில் டிசி கொடுத்தோமா இந்த இடத்துல டிசி வருமா அப்படின்னு கேட்டால் டிசி வராது, பிளாக் பண்ணிடும். இதுதான் அதனுடைய நேச்சர். ஃபஸ்ட்டு அது தெரியணும் முதல்ல ஒன்று. அப்புறம் கெப்பாசிட்டரோட வேல்யூ லோ வேல்யூவா ஹை வேல்யூவா, போலாரா நான் போலாரா அப்படின்னு தெரியணும். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலுடைய நோக்கம் வியூவர்ஸ் ஒவ்வொருத்தரும், அது சப்ஸ்கிரைபராக இருந்தாலும் சரி, ரெகுலர் சப்ஸ்கிரைபராக இருந்தாலும் சரி, ஒரு குவாலிஃபைடு இன்ஜினியராக வரணும். ஒரு குவாலிஃபைடு இன்ஜினியராக வரணும்னா அப்கிரேட் ஆகணும் அப்படின்னா எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட டேட்டாஸ் எல்லாம் டே பை டே நீங்கள் ரிசீவ் பண்ண வேண்டியது இருக்கும். இந்த சேனலுடைய நோக்கமே அதுதான். பார்க்குற ஒவ்வொரு வியூவர்ஸுமே ஒரு சர்வீஸ் இன்ஜினியராக வரணும், வருவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், கூடவே ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு யூஸ்ஃபுல் வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். இப்போது நம்ம ஹம் அப்படிங்கிற ஹெட்டிங்கில் இப்போ வீடியோ பார்த்துட்ருக்கோம். பொதுவாக ஒரு ஆம்பிளிஃபையர்னு வந்துட்டாவே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லோ பட்ஜெட்டோ ஹை பட்ஜெட்டோ ஹம் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. ஹம் ப்ரீ சர்க்யூட்டாக இருக்கணும். அப்படின்னா என்னென்னலாம் காரணத்தினால ஹம் வருது, அதை எப்படி நாம் ரிமூவ் பண்ணலாம் அப்படிங்கிற பற்றிய வீடியோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் வீடியோ. ஏன்னா நிறைய பேர் அசம்பிள் பண்ணிவிட்டு ஹம் வருது என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எதை மாற்றலாம்,
இதை மாற்றலாமா அதை மாற்றலாமா, அதை பற்றிய டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நான் கொடுத்துட்ருக்கேன். ஓகே, இப்போது ஒரு டிசி லைனில் என்ன வரும்னு சொல்லியிருக்கேன். அது என்ன பவர் சப்ளையாக இருந்தாலும் சரி, எவ்வளோ ஆம்பியராக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக பியூர் டிசி கிடைக்காது. எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னா பியூர் டிசி தான், அதாவது பேட்டரியோட சப்ளை தான். அது எந்த கேட்ஜெட்டாக இருந்தாலும் பேட்டரியோட சப்ளை தான். அதை எலிமினேட் பண்ணுறதுக்காக தான் நம்ம டிரான்ஸ்ஃபார்மரை கொண்டு வந்து ஸ்டெப் டவுன் பண்ணி ரெக்டிஃபையர் யூஸ் பண்ணி டிசியாக பவர் சப்ளையை உருவாக்கியிருக்கோம். இருந்தாலும் பேட்ரி மாதிரி வருமா அப்படின்னா வரவே வராது. அது எந்த பவர் சப்ளை தான் வராது, எக்ஸப்ட் எஸ்எம்பிஎஸ் தவிர. எஸ்எம்பிஎஸில் மட்டும்தான் கிட்டத்தட்ட பேட்டரியில் எப்படி ரெஸ்பான்ஸ் இருக்கோ அந்த ரெஸ்பான்ஸ் வரும். பேட்டரியில் என்னென்ன ரெஸ்பான்ஸ் இருக்கும், கண்டிப்பாக 1% கூட அதில் ரிப்பிள் இருக்கவே இருக்காது, டிசிக்குள்ளே ஏசி இருக்காது. ஓகேவா? தென் வேரியேஷன், வோல்டேஜ் வேரியேஷன் ஏதாவது இருக்குமா அப்படின்னா லோடு மாறுச்சுன்னா வேரியேஷன் இருக்கும், அதர்வைஸ் எந்த வேரியேஷன் இருக்காது. எஸ்எம்பிஎஸும் அதே மாதிரி தான். அதனால தான் பெரும்பாலும் இப்போ வரக்கூடிய லேட்டஸ்ட் ஆம்பிளிஃபையர் எல்லாமே சுவிட்ச் மோடு பவர் சப்ளை பேஸ் பண்ணி தான் வந்துக்கிட்டு இருக்குது. ஓகேவா? லாஸ்ட் கிளாஸில் சொல்லியிருக்கேன், பவர் சப்ளை டிசைனிங் ரொம்ப முக்கியம். பவர் சப்ளை முக்கியம், அதே நேரத்தில் ரொம்ப காஸ்ட்லி அதிகமாக ஆயிடக்கூடாது. நான் லாஸ்ட்டு கிளாஸில் டிரான்ஸ்ஃபார்மரில் வரக்கூடிய சில ஃபால்ட்ஸ் எல்லாம் சொல்லிகிட்டு இருந்தேன். அதாவது கோர் வந்து லூஸ்லி ஹெல்டாக இருக்கும், யூஸ் பண்ணக்கூடிய காயில் வைண்டிங் பியூர் காப்பராக இருக்காது, இல்லைன்னா மிங்கிள்டாக இருக்கும், இல்லைன்னா அலுமினியமாக இருக்கும். ஓகேங்களா? பொதுவான ஆம்பியரை டெலிவரி பண்ணாது. இந்த மாதிரி நிறைய காரணனால டிரான்ஸ்ஃபார்மர் மூலியமாக கூட ஹம் வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சில கம்பெனி டிரான்ஸ்ஃபார்மரில் கோர்லேருந்து ஒரு டேப்பிங் எடுத்திருப்பாங்க. கோர்லேருந்து ஒரு டேப்பிங், அதாவது பிரைமரி 2 லீடு செகண்டரி 2 லீடு இருந்தாலும் கோர்லேருந்து ஒரு டேப்பிங் எடுத்து கிரவுண்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதில் ஹம் வராது. இல்லையா, டொராடேல் கோர் யூஸ் பண்ணக்கூடிய பவர் சப்ளை நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்கன்னா அதில் ஹம் வராது. ஓகே, சரி, இப்போது பார்க்கலாம் இதில் என்ன இருக்குது. உங்களுக்கு இந்த இடத்துல டிசி ப்ளஸ் ஏசி ரிப்பல் இருக்குது. அது இருக்கிறதுனால தான் இந்த இடத்துல போய் ஆடியோ சர்க்யூட்டுக்குள்ளே போய் ஹம்மை கிரியேட் பண்ணுது. ஒருவேளை இந்த ஏசி சிக்னல் அன்வான்ட் ஏசி சிக்னல், அதாவது 50 ஹெர்ட்ஸ் வீடியோ சிக்னலுக்குள்ளே போச்சுன்னு வச்சுங்களேன், வீடியோ சிக்னலில் வந்து ஒரு கருப்பு பட்டை பார் வரும். நல்ல வேலை இப்போல்லாம் எல்சிடி எல்இடி டிவி டிஜிட்டலாக மாறுறதுனால அந்த கம்ப்ளைண்ட் வராது, அதுக்கு பதிலாக வேறு கம்ப்ளைண்ட் வரும். ஓகேவா? அந்த கிளாஸஸ் வரும்போது அப்ளிகேஷன் வரும்போது நாம் பார்த்துக்கலாம். இப்போ டிசிக்குள்ளே ஏசி இருக்கும். ஓகே, இப்போ இந்த கெப்பாசிட்டி 50 ஹெர்ட்ஸ்னு சொல்லியிருக்கேன். இந்த ஏசிங்கிறது 50 ஹெர்ட்ஸ். அது என்ன பண்ணும், இந்த கெப்பாசிட்டி ஈஸியாக கிரவுண்ட் பண்ணிடும். அதுக்காக தான் இந்த கெப்பாசிட்டி யூஸ் பண்ணுறோம். இது இல்லாமல் வேறு ஏதாவது ஃப்ரீக்வன்சி வரலாமா? வரலாம். ஆர்எஃப் இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்னு பேர். அது ஹிஸ்ங்கிற ஒரு நாய்ஸில் வரும், பஸ்ஸுங்கிற நாய்ஸில் வரும். அதை என்ன பண்ணலாம் அப்படின்னு அரெஸ்ட் பண்ணணுன்னா இதுக்கு பேரலாக ஒரு நான் போலார் கெப்பாசிட்டி கிரவுண்ட் பண்ணணும். நான் போலார் அப்படின்னா 0.1 அல்லது 0.2, 100K அல்லது 200K 220K மார்க்கெட்டில் யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா பியூர் டிசி வந்துடும். இருந்தாலும் பேட்டரி அளவுக்கு வராது, அதாவது ஹம்மை மினிமைஸ் பண்ணிட முடியும். அப்போ இந்த கெப்பாசிட்டர் முக்கியம். என்ன வேல்யூ கெப்பாசிட்டர் போடுறது, 1000 mFடியா, 2200, 4700 இப்படிலாம் இருக்குது, மார்க்கெட்டில் இருக்குது இல்லையா? அது எதை பொறுத்தது அப்படின்னா அந்த டிரான்ஸ்ஃபார்மருடைய ஆம்பியர், லோடு எடுக்கக்கூடிய ஆம்பியரை பொறுத்து இருக்குது. ஸோ டிரான்ஸ்ஃபார்மர் சைஸ் பெருசானவே ஆம்பியர் அதிகம்னு அர்த்தம். அந்த நேரத்தில் தான் நம்ம கெப்பாசிட்டர் இந்த மாதிரி வேல்யூ சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கும். பொதுவாக 500 மில்லி ஆம்பியர் அப்படி இருந்ததுன்னா நம்ம 1000 mFடி யூஸ் பண்ணுவோம். இதே உங்களுக்கு 2 ஆம்பியர் நியர்லி இப்படி வந்துருச்சுன்னா 2200 mFடி யூஸ் பண்ணுவோம். இதே 5 ஆம்பியர் வந்துருச்சுன்னா 4700 mFடி யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ சப்போஸ் இது எதை பொறுத்து இருக்குன்னா வோல்ட்டு ப்ளஸ் ஆம்பியர் இதை பொறுத்தது. அப்போது இந்த வேல்யூ ரொம்ப முக்கியம். நிறைய கெப்பாசிட்டர் போட்டால் ஒரு வேளை பியூர் ஃபில்டர் ஆகிருமானா ஆகாது. சரி, வேறு என்ன மெத்தட் இருக்குது, வேறு என்ன வழியில் நாம் பண்ணலாம், நமக்கு ஹம் வரக்கூடாது, பியூர் வரணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்?
ஃபார் சர்க்யூட்டில் இந்த வர்ற டிசி வர்றதுல ஒரு கெப்பாசிட்டர் போடலாம். கெப்பாசிட்டருக்கு பிறகு நம்ம என்ன பண்ணலாம், ஒரு இண்டக்டர் போடணும். அப்புறம் ஒரு கெப்பாசிட்டர் போடணும். இது இந்த மாதிரி போடணும். இந்த கெப்பாசிட்டர் இருக்கு இல்லையா, இந்த அரேஞ்ச்மெண்ட் பார்த்திங்கன்னா பைப் ஃபில்டர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இந்த கெப்பாசிட்டரில் என்ன பண்ணும், ஃபஸ்ட்டில் வரக்கூடிய அந்த லோ ஃப்ரீக்வன்சி ஹம் இந்த கெப்பாசிட்டர் அரெஸ்ட் பண்ணிடும், கிரவுண்ட் பண்ணிடும். இந்த காயில் இருக்கு இல்லையா, இந்த காயில் வழியாக டிசி மட்டும்தான் அலோவ் பண்ணும். ஏசி இருந்துச்சுன்னா அந்த ஏசி இந்த காயிலுக்குள்ளே மேக்னெட்டிக் ப்ளக்ஸாக மாதிரி அப்படியே காற்றுல கரைஞ்சிரும். ஓகேவா, வரவே வராது. ஒருவேளை தப்பு தவறி வந்ததுன்னா இந்த கெப்பாசிட்டர் கிரவுண்ட் பண்ணிடும். அப்போது 2200 எம்எஃப்டி ஒரு 25 வோல்ட், இதில் ஒரு 2200 எம்எஃப்டி 25 வோல்ட் போட்டோன்னா பக்காவாக ஃபில்டர் ஆகி இந்த இடத்துல பியூர் டிசி வந்துடும். இருந்தாலும் பேட்டரிக்கு இணை ஆகாது. ஓகேவா, அப்போ பவர் சப்ளையில் இது மட்டும் வேணும். சரி, இது மட்டும் இருந்தப்போ இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு குவாலிட்டி அவுட்புட் வரணும்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், இந்த அவுட்புட் செக்ஷனில் ஒரு நான் போலார் கெப்பாசிட்டர், அதாவது டிசி இங்கே தான் உள்ளே வருது, இதுக்குள்ளே வெளியே போகுது. இந்த இடத்துல அவுட்புட்டில் ஒரு போலார் கம் நான் போலார், இதில் 0.1, இந்த இடத்துல 0.22, அதாவது 220 kpf இந்த இடத்துல கண்டென்சர் யூஸ் பண்ணணும். கூடவே 2200 எம்எஃப்டி 25 வோல்ட் யூஸ் பண்ணணும். இங்கே ஒரு சோக், காயில்னு சொன்னதை இப்போ நான் சோக்குன்னு சொல்லிட்டேன். ஓகேவா, ஒருவேளை இந்த காயில் கிடைக்கல அப்படின்னா, காயில் கிடைக்கிது, காயில் கிடைக்கிறீங்கன்னா வயர் பவுண்ட் ரெசிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். 5 வாட் வயர் பவுண்ட் ரெசிஸ்டன்ஸு உங்கள் லோடை பொறுத்து. ஓகே, இதெல்லாம் கொடுத்தோம்னா என்ன பண்ணும், உங்களுக்கு பியூர் டிசி கிடைக்கும். இன்புட்டில் இங்கே வருது, இந்த இடத்துல என்ன வருதுன்னு சொல்லியிருக்கேன், டிசி ப்ளஸ் ஏசி ரிப்பல் வரும்னு சொல்லியிருக்கேன். அந்த ரிப்பலை இந்த நான் போலார் அரெஸ்ட் பண்ணிடும். ஒருவேளை எக்ஸஸ் வந்தால் இந்த காயில் அலோவ் பண்ணாது. ஓகேவா, ஒருவேளை அலோவ் பண்ணாதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த காயில் அது மேக்னெட்டிக் ப்ளக்ஸாக கன்வெர்ட் பண்ணிடும். ஓகேவா, அதனால் இந்த சிக்னல் வராது. ஒருவேளை தப்பு தவறி வந்தாலும் இந்த சர்க்யூட் இருக்கு இல்லையா, இந்த கெப்பாசிட்டர் இந்த நான் போலார் ரெண்டு சேர்ந்து அரெஸ்ட் பண்ணி பியூர் டிசி கொண்டு வந்துடும். ஸோ இதெல்லாம் ஃபஸ்ட்டு ஹம் வரக்கூடிய காரணம் என்னன்னு தெரியுது. பவர் சப்ளையில் நாம் என்ன பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இப்போ நான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. ஓகேங்களா, எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனல் மூலிமா ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். ஆன்லைனில் செல்ஃபோன் ட்ரைனிங், சிஆர்டி டிவி, எல்சிடி எல்இடி, ஆம்ப்ளிஃபையர், இண்டக்ஷன் சவுண்ட், யூபிஎஸ் இன்வெர்ட்டர், ஓகே, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கோர்சஸ் இருக்குது. யார் வேணாலும் பயிற்சி பெறலாம். ஓகேங்களா, மிக குறைஞ்ச பயிற்சி கட்டணம், ஆண் பெண் இருபாலரும் பயிற்சி பெறலாம். விருப்பம் உள்ளவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நான் மேற்கொண்டு உங்களுக்கு நான் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நாளைக்கு இன்னொரு வீடியோ இருக்குது. இன்னொரு கான்செப்ட் என்னங்கிற டீட்டெயில்ஸ் நான் சர்க்கியூட்டில் சொல்ல போகிறேன். வெயிட் பண்ணுங்கள், முக்கியமான வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.